விஜய் நடிப்பில் உருவான அவரின் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படம் எப்போது வெளியாகும் என்று எதிர்பார்த்த நிலையில் சற்று நேரத்தில் அதற்கான தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் படத்திற்கு எதிராக தணிக்கை வாரியம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் சற்று நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்காததால் ஜனநாயகன் திரைப்படம் இன்னும் வெளியாகாமல் இருக்கிறது. இரு நீதிபதிகள் ஒரே தீர்ப்பை வழங்குவார்களா இல்லையா என்ற கேள்வியும் எழுந்து உள்ளது. ஜனநாயகன் படத்திற்கான வழக்கில் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. ஜனநாயகன் படத்தின் ரிலீஸில் சிக்கல் தொடருமா அல்லது முடிவுக்கு வருமா என ரசிகர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கினால் ஜனநாயகன் வெளியாவதில் சிக்கல் ஏற்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விஜய் நடிப்பில் உருவான அவரின் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படம் எப்போது வெளியாகும் என்றும், ஜனநாயகன் படத்திற்கு எதிராக தணிக்கை வாரியம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காவியா. வணக்கம் காவியா, தகவல்களை பகிரலாம். வணக்கம் அனிதா. தாவேகா தலைவர் விஜயின் கடைசி திரைப்படமாக கருதப்படும் ஜனநாயகன் திரைப்படம் எப்போது வெளியாகும் என அவரது ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கும் நிலையில் அது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பளிக்கிறது. இந்த தீர்ப்பை அளிப்பதற்காக தற்போது நீதிபதிகள் நீதிமன்றத்திற்கு வருகை புரிந்திருக்கின்றனர். கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி ஜனநாயகன் படத்தின் சில மாற்றங்களுடன் யுஎஸ் சான்றிதழ் வழங்க மத்திய தணிக்கை குழு பரிந்துரைத்தது. அதன்படி பரிந்துரைக்கப்பட்ட மாற்றங்களை செய்து கடந்த மாதம் 24ஆம் தேதி படக்குழு சமர்ப்பித்தது. இதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி யுஎஸ் சான்றிதழ் வழங்க சம்மதம் தெரிவிக்கப்பட்டது. திடீரென ராணுவம் தொடர்பான காட்சிகள் குறித்து புகார் வந்துள்ளதாக கூறி படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு கடந்த 6ஆம் தேதி தணிக்கை குழுக்கு தலைவர் அனுப்பினார். இதை எதிர்த்து ஜனநாயகன் தயாரிப்பு குழு நீதிமன்றத்தை நாடிய நிலையில் திரைப்படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட ஜனவரி 9ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி டி ஆஷா உடனடியாக தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டார். ஆனால் அன்று மாலையே தணிக்கை குழு மேல்முறையீடு செய்தது. தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தலைமை நீதிபதி அமர்வு இடைக்கால தடை விதித்தது. இதனால் ஜனநாயகன் திரைப்படம் திட்டமிட்டபடி வெளியாகாத சூழல் நிலவியது. அதன் பிறகு 12ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற தடையை எதிர்த்து தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. 15ஆம் தேதி மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் வழக்கில் தலையிட மறுத்து உயர்நீதிமன்றமே விசாரிக்க அறிவுறுத்தியது. அதன்படி 20ஆம் தேதி மீண்டும் உயர்நீதிமன்றத்திடமே வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த நிலையில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்குமா, படம் வெளியாகுமா என்று உயர்நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்பை எதிர்நோக்கி விஜய் ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். தொடர்ந்து இன்று ஜனநாயகன் பட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப் போகும் நிலையில் இந்த தீர்ப்பை அளிப்பதற்காக நீதிபதிகள் தற்போது வருகை புரிந்திருக்கின்றனர். இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்து விட்டதால் தொடர்ந்து இன்றே தீர்ப்பு வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக விஜய் ரசிகர்கள் எதிர்பார்த்து ஆவலுடன் காத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காவியா.